ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த டாபிக் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கரெக்ட்டா இப்ப டைம் கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சுக்கிட்டு சில விஷயங்கள சொல்லணும். அண்ட் இந்த வீடியோல சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் தவிர ஆப்ஜெக்டிவ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். ஒய் டூ ஸ்டடி யுபிஎஸ்சி? யுபிஎஸ்சி எக்ஸாம் எதுக்கு படிக்கணும்? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. இல்ல யுபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன ரீசனுக்காக யுபிஎஸ்சி படிக்கிறீங்க? சில பேர் பவர் சொல்லலாம், சில பேர் சேலரி சொல்லலாம், சில பேர் பிரஸ்டீஜ் சொல்லுவாங்க, சில பேர் சர்வீஸ் சொல்லலாம். அதாவது மக்களோட லைஃப்ல ரியல் சேஞ்ச் கொண்டு வரணும் சொல்லலாம். இது எல்லாமே இருக்கும் தான். ஒவ்வொருத்தவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க தான். பட் இது எல்லாமே அந்த யூபிஎஸ்ஸோட எண்ட் இருக்குல்லங்க. அந்த எண்டு வந்து ஓகே ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். நான் கேட்கறது யுபிஎஸ்சி ஏன் படிக்கிறீங்க? படிக்கிறதால என்ன யூஸ்? லாஜிக் புரியுதா? யுபிஎஸ்சி எக்ஸாமோட பியூட்டி என்னன்னா, அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ட் ஒன்று கிடைக்க போதில்ல, பவரோ பிரஸ்டீஜோ, அதை விட ரிசல்ட்டுக்குலாம் முன்னாடியே இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்றீங்க, புக் வாங்குறீங்க, படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், 1 இயர் 2 இயர், அந்த ரிசல்ட்டோட எண்டுக்கு முன்னாடியே உங்களோட ஓஜி வெர்ஷனை நீங்க பார்க்கலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சி கிளியர் ஆகும்போது அதோட யூஸ் வேல்யூ வேற. நீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்களா டெய்லியும் படிக்கிறதே வந்து யூபிஎஸ்சில பயங்கரமான வேல்யூ. யாருக்கு? உங்களோட செல்ஃபுக்கு பயங்கரமான யூஸ் வேல்யூ. யூபிஎஸ்சி எக்ஸாம் உங்களை வந்து ஒரு வேலைக்கு ரெடி ஆகல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல யூபிஎஸ்சி உங்க லைஃபுக்கு உங்களை சூப்பரா மாத்துது. உங்களோட ஓஜி வெர்ஷனை நீங்க ரெடி பண்ணணும்னா, இல்ல வேற யாராவது யங்ஸ்டர் நீங்க பாக்குறீங்க, அவங்களோட பெஸ்ட் நீங்க எடுக்கணும்னா, அவங்கள யூபிஎஸ்சி 1 இயர் படிக்க வைங்க. அந்த யூபிஎஸ்சியோட ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்ல ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு மாசமா அவங்களோட பெஸ்ட் செல்ஃப் வெர்ஷனை அவங்க பார்த்துருவாங்க. அது கிடைச்சிச்சுனாலே போதும், அடுத்த லைஃப் முழுக்க அவங்க என்ன பண்ணுறதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதான் ரியாலிட்டி. நான் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன், ஓகேவா? ஏன்னா சப்ஜெக்டிவா இருக்கிறதுனால நான் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் முக்கியமானது, யூபிஎஸ்சி உங்க நாலேஜ் மதிக்காது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நீ பயங்கரமா படிக்கலாம், 100 புக் படிக்கலாம், பயங்கரமா ஆன்சர் பண்ணலாம். நீ ஸ்கூல்ல காலேஜ்ல பயங்கரமா படிச்சிட்டு இருக்க, அதனால யூபிஎஸ்சி வரேன் அப்படி சொன்னா, யூபிஎஸ்சியோட சிஸ்டம் வேற ஒன்று சொல்லுது. யூபிஎஸ்சி பாக்குறது உங்களோட கேரக்டர் தான் பார்க்கும். லாஜிக் புரியுதா? அதாவது யூபிஎஸ்சியோட ரிசல்ட் சொல்லலாம். அது யூபிஎஸ்சி படிக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளும் அது உங்ககிட்ட எதிர்பார்க்கறது கேரக்டர் தான். யோசிக்க முடியுதா? யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சோம்ல, காலேஜ் படிச்சோம்ல, காலேஜ் எக்ஸாம் மாதிரி கிடையாது. லாஸ்ட் 1 வீக்ல படிச்சுட்டு போயிட்டு கிளியர் பண்ற எக்ஸாம் கிடையாது. நீ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ற, உன்னோட ஒவ்வொரு நாளும் வேல்யூ தான் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டே இருக்கு. அப்ப நீ எவ்வளவு நாலேஜபிள் பர்சனா இருந்தாலும் யூபிஎஸ்சி உங்கள்கிட்ட கேட்கறது டிசிப்ளின். இந்த 1 இயர் ஸ்ட்ரகிள்ல கிளியர் பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு டெய்லி எழுந்திருப்போம்ல, காலைல எழுந்து ஷெடியூல் போட்டு அந்த டார்கெட்ல பாதி தான் அச்சீவ் பண்ணிருப்போம். அடுத்த நாள் யோசிப்போம், என்ன மாத்திரம் யோசிப்போம். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் தான் உங்களோட ஸ்ட்ரென்த். இதை நீ கிளியர் பண்ணீங்களோ இல்லையா, அது அப்புறம் மற்ற யாருக்கும் இல்லாத அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். உனக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பயங்கரமான வெறி இருக்குன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டே இருக்கும். யோசிக்க முடியுதா? இந்த காலத்தோட பிரச்சனையே என்னது? டிசிப்ளின் தானே. முக்காவாசி பேருக்கு அது இருக்காது. பட் யூபிஎஸ்சி ஃபீல்ட் நீங்க இறங்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், என்ன ஷெடியூலிங் படிக்கணும், எப்போ டெஸ்ட் எழுதணும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஸ்ட்ரக்சர்டு டிசிப்ளின் ரொட்டீன் உங்களுக்கு வந்துடும். பட் என்னன்னா, ரிசல்ட் வரும்போது அந்த விசிபிலிட்டி தெரியும். பட் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க காலைல எழுந்து ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்க, 1 வீக் படிக்கிறீங்க, அந்த 1 வீக்கோட ரிசல்ட் வந்து உடனே தெரியாது. ஜிம் போற மாதிரி ஒவ்வொரு நாளும் எஃபர்ட் போட அட் லாஸ்ட் தெரியும். நீங்களே ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு அப்புறம் என்னோட ரீடிங் ஹேபிட் வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. ஸ்கூல்ல இருந்ததை விட, காலேஜ்ல இருந்ததை விட இப்போ வேற ஒரு டிசிப்ளினா, கன்சிஸ்டன்சியா ஒரு மாறி இருக்கு அப்படின்ற உங்களுக்கு இந்த செல்ஃப் growth தெரியும். தட் இட் செல்ஃப் சக்சஸ். 99% ஆட்களுக்கு அது இருக்காது. நான் கெயின் பண்ணது ஃபர்ஸ்ட் இதுதான். இந்த ப்ராசஸ்லேயே 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, அப்ப இருந்த இண்டிவிஜுவல் வேற, இப்ப இருக்கிற ஆள் வேற. அப்ப இருந்த ஆள் வேற, இப்ப இருக்கிற ஆள் வேற. யூ ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ, இல்லைனா ஃபைனஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற தப்பை யோசிச்சு மாத்தி உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பீங்க. வேற எங்கேயுமே நடக்காது. நீங்களே சொல்லுங்களேன். மத்தவங்க இந்த உலகத்தை பாக்குற விதமும் நீங்க பாக்குற வேர்ல்டு வியூ டிஃபரெண்ட் தானே இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வைரல் நியூஸ் பண்ணி போவாங்க, ஹெட்லைன்ஸ் படிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எந்த நியூஸ் இருந்தாலும் அதோட டெப்த் வரைக்கும் தெரியும் நமக்கு. எல்லாரும் ஈவெண்ட்டை படிப்பாங்க, அந்த ஈவெண்ட் ஏன் நடந்து நம்ம படிப்போம். எல்லாருக்கும் பார்லிமெண்ட் தெரியும், பட் இந்தியாவுக்கு ஏன் பார்லிமெண்ட் செட் ஆகுன்றது நமக்கு தெரியும். அது உங்களோட அசெட். கண்டிப்பா ஒரு நாள் காலைல எழுந்து அந்த முடிகிற டைமுக்குள்ள உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும், உங்களுக்கு நாலேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் இதெல்லாம் எதுக்குள்ள, எந்த ஸ்ட்ரகிள்குள்ள, பயங்கரமான எமோஷனல் ஸ்ட்ரகிள்குள்ள. ஜஸ்ட் நீங்க 1 வருஷம் தான் படிச்சிருப்பீங்க, காலேஜ் முடிச்சுட்டு 1 இயர் தான் படிச்சிருப்பீங்க, 2 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஈவன் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது புரியாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போயிருப்பாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கையில புக் இருக்கும், நமக்கே ஆக்வர்டா இருக்கும். ஒருவேளை டைம் வேஸ்ட் பண்றோமோ, இது வர்த்தா இல்லையா, செல்ஃப் டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, ரிலேட்டிவ்ஸ் கேட்கும்போது, பேரண்ட்ஸ் கேட்கும்போது நம்ம மேல ஒரு செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கும். செம்ம கில்ட்டா இருக்கும். அப்ப அந்த கில்ட் எல்லாம் தாண்டி அந்த இன்ட்ரெஸ்ட் வேணாம், அது வழக்கமான ப்ராசஸ், வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ்ல நம்மள புஷ் பண்ணலாம். அந்த டவுன்ல இருந்து அந்த எமோஷனல் வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தா மாத்தி அடுத்த நாள் காலையில மறுபடியும் அகைன் நாளைக்கு காலையில இருந்து படிக்கிறோம்ல, ரியல் ஸ்ட்ரென்த் தானது. இதெல்லாம் தான் யூபிஎஸ்ல கிடைக்கும். அவ்வளோ வருஷம் அந்த எமோஷனல் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு படிக்கணும். உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஆவீங்க, செம்ம ஸ்ட்ராங் ஆவீங்க. இன்னர் ஸ்ட்ரென்த் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட் தானே? நம்மளை விட யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டை விட மைண்டை பயங்கரமா அனலைஸ் பண்ணது யாரா இருக்க முடியும்? அந்த செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்கல்ல, செல்ஃப் ரியலைசேஷன். எல்லாருமே அவங்க லைஃப் அப்படியே டெய்லி ஹேப்பனிங்கோட போயிட்டே இருப்பாங்க. பட் நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சிட்டே இருப்போம், கரெக்டா படிக்கிறோமா, கரெக்டா படிக்கலையா, நம்ம பிரெயின் என்ன ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். யோசிக்க முடியுதா? ஒரு மாங்க் என்ன பண்ணுவாரோ அதை நான் பண்றோம். நான் வந்து பெருசா வந்து செலிப்ரேட் பண்ண நான் சொல்ல, ரியாலிட்டி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு படிக்க உட்காந்து படிக்க முடியல, மைண்ட்ல இது வருது. நம்ம மைண்ட்ல என்ன தாட்ஸ் வருதுன்றதை சேனலைஸ் பண்ண முடியும் நம்மளால. வேற யாராலையும் அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்றத நம்மள மாதிரி டிசிப்ளினா உட்காந்து ஒவ்வொரு நாளும் கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மைண்ட் எதெல்லாம் யோசிக்குது,
எங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எப்படி மாத்தணும் அப்படின்றத அந்த ஃபுல் பிரெயின் ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு மாசமா இம்ப்ரூவ் ஆக உங்க கண்ட்ரோலுக்கு வரும். லைஃப்க்கு அதானே தேவை. மைண்ட் செட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் முக்கியம். நான் ஒரு யங்ஸ்டரை பார்த்தேன்னா, காலேஜ் டைம்ல பார்க்குறேன்னா, நீங்க என்ன டிகிரி வேணா படிங்க, பட் யூபிஎஸ்சியும் படிங்கன்னு சொல்லுவேன். ரீசன் தான் அந்த ஒரு 1 இயர் 2 இயர்ல ஆட்டோமேட்டிக்கா வாட் இஸ் ஷெட்யூலிங், வாட் இஸ் டிசிப்ளின், வாட் இஸ் கன்சிஸ்டன்சி, எது ரியல் நாலேஜ் எப்படி வளர்த்துக்க முடியும், எமோஷனல் ஸ்ட்ரென்த், இது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இந்த விஷயங்கள் தானே உங்க லாஸ்ட் லைஃப் வரைக்கும் தேவை. நீங்க எந்த வேலைக்கு போனாலுமே ஆட்டோமேட்டிக்கா பெஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கு, டிசிப்ளினாக இருக்கீங்க, எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அங்கே போய் ஷைன் ஆகிடலாம். அதனால ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. யார் உங்களை கேவலமாக பார்க்குறாங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாரத்தை விட நீங்க ஆல்ரெடி செம ஸ்ட்ராங். அவங்களோட நீங்க டிசிப்ளின், அவங்களோட நீங்க மோர் நாலேஜபிள். ஆல்ரெடி லீடருக்கு தேவையான எல்லா ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கு. ஸோ யாராச்சும் உங்ககிட்ட வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டேன், 2 இயர் வேஸ்ட் பண்ணிட்டேன், 3 இயர் வேஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்கன்னா அதை பிலீவ் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் வேஸ்டட். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பர்சன் இப்ப கிடையாது. நீங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளா மாறி இருப்பீங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல 2 வருஷம் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ரிசல்ட் வரல, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி யோசிக்கிறவங்க இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இதே ஃபீல் பண்ற நீங்க தான் ஸ்கூல்ல 10 வருஷம் 12 வருஷம், காலேஜ்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம், ஸோ லாஸ்டா உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த 15 வருஷத்துல கிடைக்காத டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூபிஎஸ்சி படிச்சு ஆரம்பிச்ச உடனே ஜஸ்ட் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துலயே நீங்க கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்கன்னா இந்த டிராவல் இருக்குல்ல, இந்த ஜெர்னி எப்படி வேஸ்ட் ஆகும்? லிங்க் பண்ண முடியுதா? ஸ்கூல்ல உங்களுக்கு வெறும் மார்க் மட்டும் தான் கிடைக்குது, நீங்க அப்படியே இருக்கீங்க. காலேஜ்ல உங்களுக்கு வெறும் டிகிரி மட்டும் தான் கிடைக்குது, அதே மாதிரி தான் இருக்கீங்க. கரெக்டா? பட் யூபிஎஸ்சியில் அப்படி கிடையாது. நீங்க படிச்ச 2-3 வருஷத்துல உங்களை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பீரியடை வெறும் ரிசல்ட் வச்சு என் நேம் வரல, என் நம்பர் வரல, லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்றது எப்படி சரியான ரேஷனலிட்டா இருக்கும்? இன்னொருத்தவங்க யாராவது உங்களை கிரிட்டிக் பண்ணாலும், தேவையான டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சொன்னாலும் அது உண்மையா இருக்கும்? உண்மையே கிடையாதுல்ல. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க லைஃப்ல எப்போதும் நடந்தே கிடையாது, இப்போ நடந்திருக்கு. இந்த சேஞ்ச் தான் உங்க லைஃப் யூஸ் ஆகும். ஆக்சுவலா வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்றதாகலாம் அந்த வீடியோ கிடையாது, ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் தான். ஓகேவா? உங்களோட ஸ்ட்ரென்த் தெரியணும். யாரோ வந்து உங்களோட டிஸ்டர்ப் பண்ணிட்டு போற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்க, காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஷெடியூல் போடுறீங்க, அதில் பாதி முடிக்கிறீங்க, கிளாஸ் பார்க்குறீங்க, டெஸ்ட்டில் ட்ரை பண்ணுறீங்க, உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் உடம்பு உங்களுக்கு உருவாக்கி இருக்குல்ல, அதை நினச்சி நீங்கள் பெருமை அடையலாம். அந்த வருத்தனஸோட இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ இந்த பண்ண யாருக்கு சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே போராடி கன்சிஸ்டன்சி உருவாக்குறதுக்கு ஷெடியூலை போட்டு எக்ஸாம் எழுதி எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் ஆகிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை புஷ் பண்ணி வந்துட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் அட்டம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணல, சும்மா வெட்டியா உட்காந்துல வீட்டில் காலையில் எழுந்திருச்சிருக்கீங்க, ஷெடியூல் போட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களை மாத்திருக்கீங்க, நாலேஜ் கெயின் பண்ணிருக்கீங்க, நிறைய இன்சல்ட்டை தாங்கிருக்கீங்க. அப்போ அவ்வளோ விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூ ஆர் வொர்த் ஃபார் நெக்ஸ்ட் அட்டம். ஸோ தைரியமாக கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணுறேன். எனக்கு யூபிஎஸ்சி பார்த்து புரியல, ஒரு 3 மாதம் படிக்க ஆரம்பிச்சேன், டவுனாக இருக்கேன். ஸோ என்னால் என்ன முடியுமோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ராக்சிஸ் அகாடமி இது 7th இயர். ஸோ 7 இயர்ஸாக நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது உங்களுக்கு சரியாக இருக்கும்னா கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கைடுன்ற வார்த்தை பயன்படுத்த தேவையில்லை. ஒவ்வொருத்தவங்க அவங்க தான் செல்ஃப் கைடு. நம்ம சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணலாம், சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 8220066131. ஸோ எப்போல்லாம் டவுட் வருதோ மெசேஜ் பண்ணுங்க, ஆடியோ போடுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் எனக்கு அனுப்பின மெசேஜில் ஒரு 3/4 மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒரு வேளை ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுங்க. ரிமைண்ட் பண்ண யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, 1 டே ஆயிடுச்சு, ரிப்ளை பண்ணலாம், அகைன் ரிமைண்ட் பண்ணுங்க. இட்ஸ் யுவர் ரைட்ஸ். ஸோ என்ன யோசிக்காதீங்க, இந்த 1 இயர் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களோட செல்ஃப் வர்த்து உங்களுக்கு புரியல. இதை நான் ஜென்ரலாக சொல்லலை. ஓகேவா? என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும்ல, ஒரு சின்சியராக ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து உங்களை வேற ஒரு ஆளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப் முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் மை ப்ராமிஸ்.